எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்பதான் ஒரு 58 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று படிச்சேன். நயன்தாரா அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட 58 நிமிஷத்துல 151K லைக்ஸும் 60,000 பேர் வந்து ஷேரும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய மீம் டெம்ப்ளேட்டாகவும் பேசு பொருளாகவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லா செய்தியிலையும் வர ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ மலேசியால இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தைரியமான ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் எந்த ஹீரோயினும் செஞ்சு நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செஞ்சது மட்டும் இல்லாம டைரக்டா வந்து தனுஷ் அவங்களே வந்து டேக் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ 3 பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து யாரை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, டியர் மிஸ்டர் தனுஷ் கே ராஜான்னு போட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் லெட்டர் டு யூ இன் ஆர்டர் டு செட் செவரல் ராங் திங்ஸ் ரைட். சரியான சில தவறுகளை வந்து சரி பண்றதுக்காக இந்த லெட்டர் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களை மாதிரி ஒரு வெல் எஸ்டாபிளிஷ் ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாதர் இருக்காங்க, நல்ல பிரதர் இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது சரியில்லை, இது வந்து எத்திக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாவே வந்து இவங்களோட நயன்தாரா விக்னேஷ் சிவனோட வெட்டிங் அதை வந்து ஈவனை வந்து டாக்குமெண்ட்ரியா பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து கொடுக்குறதா வந்து பேசியிருந்தாங்க. 2 வருஷம் ஆயும் இன்னும் நடக்கல அது. ஸோ ரீசெண்டா வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி உங்களோட வெஞ்சன்ஸ், உங்களோட பழி வாங்கும் அந்த குணம், இது எல்லாமே எங்களோட ஃபிலிமுக்கு எகென்ஸ்டா இருக்கு. என்னையும் என்னோட பார்ட்னரையும் நீங்க குறி வச்சு சில விஷயங்கள் பண்றீங்க, அது எங்களுக்கு எஃபெக்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி என்னையும் என்னோட வாழ்க்கையை பத்தி, என்னோட காதலை பத்தி, என்னோட கல்யாண வாழ்க்கையை பத்தி வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து எங்களோட வெல்விஷர் மூலியமாவும் இந்த இஸ்ரேல இருந்தப்போ நாங்க வந்து வீடியோ போட்டோஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி செஞ்சு ஸ்ப்ரெட் லவ்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் பண்ணலான் இருந்தோம். பட் எதுவுமே வந்து நானும் ரவுடி தான் அந்த படத்துல இருக்கிற கிளிப்பிங்ஸோ இல்ல அந்த படத்தை பத்தி பேசாம இது வந்து நிறைவடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே நயன்தாரா விக்னேஷ் சிவன் முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆனதே நானும் ரவுடி தான் என்ற அந்த ஒரு படத்தின் மூலமா தான். அந்த படத்துல தான் அவங்களோட காதல் வந்து மலர்ந்துருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த படம் இல்லாம நாங்க எப்படி வந்து பண்ண முடியும்? கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த படத்துல இருக்கிற சில சீன்ஸையும் ஓகேவா, அண்ட் ஆல்சோ அந்த சாங்ஸ், அந்த படத்துல வர விஷுவல் கட்ஸ், போட்டோகிராஃப் அண்ட் ஆல்சோ அந்த சாங்ஸ். ஏன்னா அந்த சாங்ஸ்ல வந்து விக்னேஷ் சிவன் வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்காக லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ என்னதான் வந்து நீங்க ப்ரொடியூசர் ஒண்டபா பிலிம்ஸ் தான் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர், இதுக்கான காப்பிரைட் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ ஆனா வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவரு தனுஷ் வந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர்னு ஒரு அந்த விஷயத்தை கொடுத்து, அதாவது நீங்க இந்த படத்துல இருக்கிற இந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம், எனக்கு நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ற லெட்டரை கொடுத்துருந்தாக்கா இந்நேரத்துக்கு அந்த நெட்ஃபிளிக்ஸ் நாங்க வந்து எடிட் பண்ணி நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க கொடுக்காத பட்சத்துல 2 வருஷம் நாங்க வந்து போராடி இருக்கோம் அதுக்காக. பட் நடக்கல. ஸோ அதனால இப்போ வந்து நாங்க ரீ எடிட் பண்ணி அந்த பாடல்கள் அந்த படத்துல இருக்கிற சீன்ஸ் எல்லாம் இல்லாம நாங்க ரீ எடிட் பண்ணி வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிருக்கோம். ஸோ ஆனா இப்போ ரீசெண்டா நாங்க கொடுத்த அந்த ட்ரெய்லர்ல வந்து ஒரு கிளிப்பிங் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 3 செகண்ட் 10 செகண்ட் கிளிப்பிங் தான். அது என்ன கிளிப்பிங்னாக்கா, விக்னேஷ் சிவன் டைரக்டரா நயன்தாரா ஹீரோக்கு வந்து அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுற மாதிரியான ஒரு கிளிப்பிங். இது வந்து லைக் அது கடல் பக்கத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கிளிப்பிங்ஸ். இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ரொம்ப நாள் முன்னே ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து சோசியல் மீடியாலாம் ஏற்கனவே வந்து வந்ததுதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் மீடியால இருக்கிற ஒரு கிளிப்பிங்ஸை இவங்க வந்து அவங்களோட வீடியோ வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க வந்து எங்களோட பெர்மிஷன் இல்லாம இந்த கிளிப்ஸிங் வந்து உங்க ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி, டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா வந்து காம்பன்சேஷன் கேட்டு லாயர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இவங்க வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு தரக்குறைவான செயலை வந்து நான் எதிர்பார்க்கல. நீங்க வந்து ஆடியோ லான்ச்ல பப்ளிக் மீடியால பேசுறீங்க, நீங்க வந்து உங்களை நல்லவர் மாதிரி காட்டிடுறீங்க, அதுல கொஞ்சமாச்சும் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து பாதினாச்சும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த தடவை கூட இந்த இஷ்யூ வந்து நீங்க உங்களோட ஆடியோ லான்ச்ல கொஞ்சம் ஃபேப்ரிகேட் பண்ணி நீங்க சில பஞ்ச் லைன்ஸ் எல்லாம் வந்து வச்சு நீங்க வந்து டெலிவர் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜஸ்ட் ரிமெம்பர் காட் இஸ் வாட்சிங் யூ அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கோட முடிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு ஜெர்மன் வேர்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வக்கீல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு வேர்டை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ஷூர் தட் யூ டோன்ட் டேஸ்ட் தட் எமோஷன் வித் அஸ் ஆர் எனிஒன் இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னதான் வந்து ஒரு பிசினஸ் காம்படிஷன் இருந்தாலும் பர்சனல் லைஃப்ல தலையிடுறதுக்கு யாருக்கும் வந்து உரிமை கிடையாது. ஸோ அதனால அதை பண்ணாதீங்க அப்படின்றத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டா இது ரொம்ப ரொம்ப டைரக்டா வந்து ஒரு அட்டாக் பண்ணி ஒருத்தர் கிட்ட மூஞ்சிக்கு நேரம் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நயன்தாரா பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டாரிஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் விக்கி அவரோட ஸ்டாரிஸ்லயே நீங்க வந்து பார்க்கலாம். அவரும் வந்து தனுஷ் அவங்களை வந்து
பண்ணியிருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். என்னது பார்வதி அவங்களும் வந்து அவரோட இதை வந்து ஷேர் பண்ணீங்க. பார்வதி யாருன்னா மரியாதை படத்துல வந்து அவங்ககிட்ட ஹீரோயினா நடிச்ச ஒரு ஹீரோயின். ஸோ அவங்களும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ as we all know, தனுஷ்க்கு மேல வந்து நிறைய அலிகேஷன்லாம் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவங்களோட கேரியர்ல ரெமோ படம் இஷ்யூ அப்போ வந்து தனுஷ் தான் முக்கியமான காரணமா இருந்திருக்கும். தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயனுக்கும் நடுவில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் நல்லா வர்றது வந்து தனுஷ் பிடிக்கல. இப்படி பல விஷயங்கள் சொன்னாலும் அது வந்து யாரும் வந்து எஸ் ஆர் நோ அந்த மாதிரி யாரும் ஆன்சர் கொடுக்கல. ஸோ நார்மல் திங், அவருக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைப்போம். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு ஆடியோ லென்ஸ்லயும் இல்ல பப்ளிக் மீடியால ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்க பேசுறது எல்லாமே வந்து பப்ளிக் மீடியால பேசுறதுனால அவங்க ரியல் லைஃப் கேரக்டர் பத்தி நமக்கு தெரியாது. ஸோ ஆஸ் அ ஃபேனா எனக்கும் தனுஷ் அவங்களோட ஆக்டிங் பிடிக்கும். ஸோ ஆனா வந்து ஒரு சினிமாவோ ஒரு திரையில மட்டும் நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு போறது நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல வேற வேற மாதிரி இருக்காங்க. அது ஒரு கட்டத்துல தான் தெரிய வருது. அப்படியே தெரிய வந்தாலும் அது வந்து அவங்க நல்ல ஒரு வெல் நோன் பீப்புளா இருக்கிறதுனால அது அப்படி இப்படின்னு பூசி மழுகிடுறாங்க. ஸோ அதனால வந்து உண்மையான விஷயங்கள் கூட அது உண்மை இல்லாத இல்லையா இருக்காது, உண்மை இருக்காது, பொய்யா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க வச்சிடறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட இன்னொரு ப்ரூஃப் தேவையா இல்லை. ஏன்னா நயன்தாரா வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஒரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் அவங்க வந்து ஒருத்தரை வந்து இவ்வளவு வெல் நோன் ஆக்டரை வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டர் வந்து டைரக்டா வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து அதுல உண்மைத்தன்மை எவ்வளவு இருந்தாக்கா அவங்க டைரக்டா வந்து பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஏதோ தெரியாத நடிகையாச்சும் பேசிருந்தாக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிடலாம். பட் இவங்க மாதிரி ஆளுங்க பேசும்போது கண்டிப்பா இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஸோ கிட்டத்தட்ட விக்கியோட நீங்க ஸ்டாரி போய் பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன்ல அவர் வந்து அந்த கிளிப்பிங் எடுத்து போட்டுட்டு பண்ணிருக்காரு. அப்புறம் அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. 10 கோடி ரூபா அப்பா. ஓகே, இட்ஸ் குட். நம்ம ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா செய்திலையும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ உங்களோட காமெண்ட் என்னன்றது நீங்க அதுலயே என்னோட காமெண்ட் புக்ஸ் சொல்றதுன்னா சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நயன்தாரா விக்னேஷ் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க சொல்றதுல ஒண்ணு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஸ்ப்ரெட் லவ். ஓகே, ஏன் ஹேட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல தப்பே கிடையாது. விட்டு கொடுத்து போனாக்க நம்ம நிறைய உறவுகள் வந்து சம்பாதிக்கலாம். பட் வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு வீம்பு பண்ணிக்கிட்டு ஈகோ காட்டிக்கிட்டே இருந்தாக்கா நம்ம உறவுகளை சம்பாதிக்காம போறது மட்டும் இல்லாம நல்ல உறவுகளையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்ம இழக்கிறதுக்கு நேரிடும். ஸோ அதனால இந்த ஈகோ இதெல்லாம் வேணாம். பிசினஸ் இஸ் பிசினஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்க வந்து உங்க சாங்கை கொடுக்கல, உங்களோட சீன்ஸை கொடுக்கலனாக்கா அது உங்களோட காப்பி ரைட் வந்து உங்களோட உரிமை, அது பிரச்சனை கிடையாது. பட் இவங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து பர்சனல் லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒன்று பண்றதோ இதெல்லாம் வேணாமே, கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த படத்துல வந்து அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றது அந்த ப்ராஃபிட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. நல்ல ப்ராஃபிட் தான், 400 தான், நல்ல படம் தான். அப்படி இருந்தும் காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த சாங்ஸுக்கு இந்த சீன்ஸ்க்கு காசு கொடுக்க ரெடியா இருக்காங்க. பட் நீ கொடுக்கலனாக்கா அதுக்கு பேர் என்னது, சம்திங்ஸ் இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னு வீம்பு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன பாத்துங்களேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க அப்புறமேல் பாத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது வைரல் ஆக போகுது.